செப்டம்பர் 8, 2017 ஒரு அப்பா தன்னோட 7 வயசு பையனையும் 11 வயசு பொண்ணையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியே காலையில் 7:55க்கு சிரிச்சுக்கிட்டே பை சொல்லிவிட்டு ஸ்கூலில் தன்னோட குழந்தைங்கள ட்ராப் பண்ணுறாரு அந்த அப்பா. ஆனால் 8:15க்கு அவர் நினச்சி கூட பார்க்காத மாதிரி அவரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் கண் முன்னாடியே அவரோட வாழ்க்கை மொத்தமாக உடஞ்சி போகுது. ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த 20 நிமிஷத்தில் என்னாச்சு? 7 வயசான பிரத்யுமன் தாக்கூரோட ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரத்யுமனோட அப்பா பருண் சந்திரா தாக்கூர், அவரோட ஒய்ஃப் ஜோதி தாக்கூர் ஜம்ஷேத்பூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அங்கே தான் 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியான பருண் சந்திராவும் ஜோதியும் ஜம்ஷேத்பூரை விட்டு குருகிராமில் இருக்கிற ஷாம் குஞ்சுக்கு குடியேறாங்க. 2006 விதின்ற ஒரு பெண் குழந்தையும் 2010 பிரத்யுமன்ற ஒரு ஆண் குழந்தையும் அந்த கப்பலுக்கு பிறக்குது. நம்ம தான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தோம். நம்ம குழந்தைங்களாவது ஒரு நல்ல ஸ்கூலில் சேரணும்னு அவங்க சூஸ் பண்ணது தான் ரயான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். தன்னோட 2 குழந்தைங்களையும் ரயான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குறாரு பருண். அந்த ஸ்கூல் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததாலையும் அடிக்கடி பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதாலையும் பருண் தன்னோட குழந்தைங்கள அந்த ஸ்கூலில் சேர்க்குறாரு. டெல்லியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல் தான் ரயான் இன்டர்நேஷ்னல். செப்டம்பர் 8 அன்னைக்கு பருண் தங்களோட பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போயிருக்காரு. ஜோதி காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது பிரத்யுமான் ஆல்ரெடி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆயிருக்கான். எப்போவும் அவனை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு போராடுற ஜோதி அன்னைக்கு பிரத்யுமன் சீக்கிரமாக எழுந்ததை பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அது எதனாலனா அன்னைக்கு பிரத்யுமன் ஃப்ரெண்டோட பர்த்டே. அதனால எக்ஸைட்மெண்ட்டோட காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிருக்கான் பிரத்யுமன். விதியும் பிரத்யுமானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அரௌண்ட் 7:40க்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, போய் காரில் ஏறுங்கன்னு சொல்லியிருக்காரு பருண். அன்னைக்கு விதிக்கு ஒரு எக்ஸாமும் இருந்துச்சு. அரௌண்ட் 7:43க்கு விதியும் பிரத்யுமனும் பருணோட காரில் கிளம்புறாங்க. காரில் போகும்போதே பருண் குழந்தைங்களோட ஜாலியாக பேசிகிட்டே வராரு. 7:55க்கு பருண் தன்னோட குழந்தைங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணி குட் பை சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் பில்டிங்கை விட்டு கிளம்புறாரு. சரியாக 10 நிமிஷம் கழித்து, அதாவது 8:05க்கு அந்த ஸ்கூலில் ஏதோ ஒன்று நடக்குது. டீச்சர்ஸ் எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போகிற அந்த டைம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு வந்து செட்டில் டவுன் ஆகிற அந்த டைம். ஆனால் பிரத்யுமன் அவனோட கிளாஸ் ரூமில் இல்லை. நார்மலாக எப்போவும் மார்னிங்கில் ஸ்கூல் அசம்பிளி நடக்கும். ஆனால் அது எக்ஸாம் டைம்ன்றதால அன்னைக்கு அசம்பிளி கேன்சல் செய்யப்பட்டிருந்துச்சு. திடீர்னு அந்த ஸ்கூலோட கார்டனர் ஹர்பால் சிங் பயங்கரமாக கத்துற சத்தம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குது. எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் வாஷ்ரூமுக்கு வெளியே காரிடாரில் கழுத்துலேருந்து ரத்தம் கசிஞ்ச நிலையில் பிரத்யுமன் கீழே கிடக்கிறான். அவன் கழுத்துலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்ததால் வாஷ்ரூமில் இருந்து வெளியே காரிடார் வரைக்கும் ரத்தம் நிறைய சிதறி கிடந்துச்சு. இதை பார்த்த அந்த ஸ்கூலோட ஜூனியர் விங் இன்சார்ஜ் அஞ்சு அந்த ஸ்கூல் பஸ் கண்டக்டர் அசோக் குமாரை கூப்பிட்டு பிரத்யுமனை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. தன்னோட குழந்தைங்கள பருண் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்து வீட்டுக்குள்ளே நுழைய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒய்ஃபோட ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் அவருக்கு கேட்குது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஒய்ஃப் ஃபோனை எடுக்கலை. மேபி அவங்க பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சி அந்த கால் அட்டன் பண்ணுறாரு பருண். ஃபோனில் பேசின அந்த ஸ்கூலோட ரிசப்ஷனிஸ்ட், நீங்கள் உடனே 5 மணிக்கு கால் பண்ணுங்கள், ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கால் கட் ஆயிடுச்சு. டென்ஷனில் ஜூனியர் விங் இன்சார்ஜ் அஞ்சுக்கு கால் பண்ணும்போது ஃபோன் ரீச் ஆகலை. மறுபடியும் கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ண அஞ்சு, உங்கள் பையன் பிரத்யுமன் ஸ்கூல் வாஷ்ரூமுக்கு வெளியில் காரிடாரில் கழுத்தில் வெட்டுக்காயத்தோட கீழே கிடந்தான். நாங்கள் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம், நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு ஒரு அட்ரஸை கொடுத்துருக்காங்க அஞ்சு. பதறி போன பருணும் ஜோதியும் அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் அந்த நிமிஷம் ஸ்கூலில் இருந்து இன்னொரு கால் வருது. நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு குருகிராமில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஸ்கூலில் விளையாடும்போது ஏதாவது அடிபட்டு மைனர் இன்ஜுரியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பருணும் ஜோதியும். ஆனால் அந்த 2வது கால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த கப்பல் அங்கே அஞ்சுவும் ஸ்கூலோட மற்ற ஸ்டாஃப்ஸும் சில பேரண்ட்ஸும் எமர்ஜென்சி ரூமுக்கு
வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னென்னு போய் கேட்கும்போது உங்கள் பையன் எமர்ஜென்சி ரூமில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஜோதியை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு பரூனை மட்டும் பிரதிமானை பார்க்க எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போகும்போதே தன்னோட பையன் உயிரோடு தான் இருப்பான், ஏதாவது மைனூர் இன்ஜுரியை தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தார் பரூன். ஆனால் அங்கே தன்னோட பையன் ரத்தத்தில் நனைஞ்ச ஸ்கூல் யூனிஃபார்மோட படுத்துட்டு இருக்கிறத பார்த்தாரு பரூன். அவன் கழுத்தில் நிறைய பேண்டேஜ் சுற்றி இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருக்க வேண்டிய பேண்டேஜ் டார்க் ரெட் கலரில் இருந்திருக்கு. அந்த டைமில் டாக்டர் பரூன் கிட்ட வந்து பிரதிமன் இறந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டான்னு சொல்லியிருக்காரு. டீச்சர்ஸும் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் பிரதிமனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வர்றதுக்கு ஸ்கூலில் சில பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருந்த பேரண்ட்ஸ் தான் அவங்க. அதில் ஒருத்தர் தான் சுபாஷ். டீச்சர்ஸ் பிரதிமனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே தன்னோட ஃபோனை எடுத்து அந்த க்ரைம் சீனை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த வாஷ்ரூமுக்கு வெளியில் காரிடாரில் பிளட் சிதறி இருக்கிறத பார்க்குறாரு. அப்போது யாரோ ஓடி வந்து அவர்கிட்ட வாஷ்ரூமுக்கு உள்ள ஒரு நைஃபை பார்த்ததா சொல்கிறாங்க. அங்கே ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூமில் ஒரு நைஃப் கிடந்திருக்கு. காலையில் அரவுண்ட் 10:30க்கு இந்த மர்டரை கேள்விப்பட்ட மீடியா அதை நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வெளியில் பயத்தோடையும் கோபத்தோடையும் மொத்தமாக கூடி சத்தம் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸும் அந்த க்ரைம் சீனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நிறைய நியூஸ் சேனல்ஸை சேர்ந்தவங்களும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த க்ரைம் சீனில் நடந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அவங்களுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க, ஆனால் எதுவுமே பண்ணலை. ஒரு போலீஸ் க்ரைம் சீனில் நடந்த இடத்துல இருந்த நைஃபை எடுத்து சாக் பீஸ் வைக்கிற பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு. ரத்தம் சிந்தியிருந்த அந்த காரிடாரில் அந்த ஸ்கூலோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மாப் போட்டு ரத்தத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் 200க்கு மேலே பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு முன்னாடி கூடி ஸ்கூலோட கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பிரதிமனோட பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பிரதிமனை விட சைஸில் பெரிய ஆளாக இருக்கிற ஒருத்தர் தான் பிரதிமனை பின்னாடி இருந்து கழுத்தில் வெட்டியிருக்கணும்னு தெரிய வருது. இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் பிரதிமனோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ஹரியானா போலீஸ்கிட்ட கோபத்தில் பயங்கரமாக கத்துறாங்க. தங்களோட பையனை இப்படி கொடூரமாக கொண்டவனை பிடிச்சே ஆகணும், அது வரைக்கும் அவன் உடலை தகனம் பண்ண மாட்டோன்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த கேஸில் ஒரு 7 வயசு சின்ன பையனை யார் இவ்வளோ கொடூரமாக கொண்டு இருப்பாங்க? அதுவும் ஸ்கூல் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த மார்னிங் ஹவர்ஸில். இந்த மர்டர் எப்படி நடந்தது, பிரதிமனை யார் கொண்டு இருப்பாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டீரியஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தன்னோட பையன் ஸ்கூலில் நடந்த ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை பார்த்துருக்கலாம், அதனால் அதை மறைக்க அவனை யாராவது கொலை செஞ்சுருக்கலான்னு பிரதிமனோட பேரண்ட்ஸ் மீடியா கிட்ட சொல்கிறாங்க. விஷயம் ரொம்ப பெருசானதுனால ஃபாரன்சிக் டீமோடு வந்த ஹரியானா போலீஸ் க்ரைம் சீனில் இருந்த எவிடன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். சிசிடிவி, ஆனால் ஸ்கூலில் இருந்த பல சிசிடிவிஸ் ஒர்க் ஆகலை. வாஷ்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஒரு சிசிடிவியை தவிர பிரதிமன் வாஷ்ரூமில் இருந்து ரத்தம் கொட்ட கொட்ட காரிடாரில் வந்து விழுகிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஸ்கூல்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க போலீஸ். இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் அந்த நேரத்தில் அந்த சரௌண்டிங்கில் இருந்த 10 பேரை ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அங்கே இருந்த பேரண்ட்ஸில் ஒருத்தரான சுபாஷையும் சேர்த்து. சுபாஷை என்கொயரி பண்ணும்போது ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அந்த வீடியோஸை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சுபாஷ் ரொம்ப சஸ்பீசியஸாக தெரிஞ்சிருக்காரு. அந்த 10 பேரை கொஸ்டின் பண்ணும்போது அதில் ஒருத்தர் மேலே மட்டும் ரத்தக்கரை இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு நினச்சாங்க போலீஸ். மர்டர் நடந்த 9 மணி நேரத்தில் ஈவினிங் 6 மணிக்கு போலீஸ் மர்டர் பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டதாகவும் அவனே மர்டர் பண்ணதை ஒத்துக்கிட்டதாகவும் ப்ரெஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா அவனை எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த கிரிமினல் யார்? பஸ் கண்டக்டர் அசோக் குமார். பிரத்யுமன் ரத்தத்தோட காரிடாரில் வந்து விழுந்ததை பார்த்த அஞ்சு பயங்கரமாக சத்தம் போட்டு அசோக் குமாரை கூப்பிட்டுருக்காங்க. அசோக் குமார் தான் பிரத்யுமனை தூக்கிட்டு அஞ்சுவோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அப்போது அசோக் குமார் எப்படி அவனை கொண்டு இருக்க முடியும்? போலீஸரோட தியரி என்னவா இருந்துச்சுன்னா, அசோக் குமார்
வாஷ்ரூம்குள்ளே இருந்ததை 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த வாஷ்ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு வாஷ்ரூம். சிசிடிவி ஃபுட்டேஜில் அசோக் குமார் மர்டர் நடந்த டைமில் அந்த வாஷ்ரூம் இருந்த காரிடாரில் நடந்துட்டு இருந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்தது ரத்தக்கரை படிஞ்ச அந்த நைஃப். இதுவும் போலீஸோட தேரிப்படி அது ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கிற ஒரு டூல் கிட். அது துருப்பிடிச்சிருந்ததால் அதை கழுவுறதுக்காக அந்த வாஷ்ரூமுக்கு அசோக் குமார் போனதாகவும் அங்கே அசோக் குமார் மாஸ்டர்பேட் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் பிரதிமான் அங்கே போனப்போ அதை பார்த்ததால் பிரதிமானை செக்ஸுவலாக அசால்ட் பண்ண நினைக்கும்போது பிரதிமான் கத்துனதால் அவன் கழுத்துலேயே கத்தியால் அசோக் குமார் குத்திருக்கலான்னு போலீஸால் சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, அந்த ஸ்கூலை பற்றி அதிகம் தெரிஞ்ச அசோக் குமார் சிசிடிவி இருக்கிறத நோட் பண்ணாமல் இருந்திருப்பார். அப்படியே அசோக் குமார் கொலை செஞ்சுருந்தாலும் தடயத்தை மறைக்க நினச்சிருப்பார். அப்போது அந்த கத்தியை மட்டும் அங்கே எப்படி விட்டுட்டு வந்திருப்பார்? உங்களுக்கு என்ன தோணுது? போலீஸோட தேரிப்படி அசோக் குமார் இந்த மர்டர் செஞ்சுருப்பாரா? நைட் 11:30 PM ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. போலீஸ் அந்த 42 வயசு பஸ் கண்டக்டர் அசோக் குமாரை கன்ஃபெஷனுக்காக இந்த உலகத்தோட முன்னாடி நிறுத்துகிறாங்க. அசோக் குமார் மீடியா முன்னாடி நான் தான் அந்த பையனை கொலை செஞ்சதா ஒத்துக்கிறான். ஆனால் போலீஸோட இந்த தியரி பப்ளிக்காலையும் பிரதிமனோட பேரண்ட்ஸாலையும் ஏற்றுக்க முடியல. இந்த 10 நிமிஷத்தில் எப்படி அசோக் குமார் வாஷ்ரூமுக்கு போயிருப்பார்? அங்கே போய் மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு பிரதிமனை அசால்ட்டும் பண்ணிவிட்டு கொலையும் பண்ணிவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அசால்ட் நடந்ததுக்காக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. பிரதிமனோட பாடியில் எந்த ஸ்ட்ரகிள் மார்க்கும் இல்லை, எந்த இன்ஜுரியும் இல்லை. நைஃபை கழுவ போன அசோக் குமார் மாஸ்டர்பேட் பண்ணதுன்றது, அதை பார்த்த பிரதிமனை கொன்னிருக்கலான்ற இந்த மோட்டிவ் கரெக்டாக இல்லை. அசோக் குமார் மீடியா கிட்ட கன்ஃபெஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே டைமில் பிரதிமனோட பேரண்ட்ஸ் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தோடு வந்தாங்க. அது என்னென்னா, பிரதிமனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன அந்த கூட்டத்தில் அசோக் குமாரும் ஒருத்தர். அவர் கூட போனது இந்த ஸ்கூலோட கார்டனர், ஜூனியர் விங் இன்சார்ஜ் அஞ்சு, பேரண்ட்ஸ். ரத்த வெள்ளத்தில் காரிடாரில் கடந்த பிரதிமனை தூக்க வரும்போது அசோக் குமாரோட சட்டையில் பிளட் ஸ்டெயின் இருந்ததான்னு பிரதிமனோட பேரண்ட்ஸ் அஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பிரதிமனை தூக்குறதுக்கு முன்னாடி அசோக்கோட ஷர்ட்டில் பிளட் ஸ்டெயின் இல்லை. அப்படியே கொலை பண்ணதுக்கப்புறம் அசோக் குமார் ஷர்ட்டை மாற்றிருக்கலான்னா அந்த 10 நிமிஷத்தில் எப்படி உடனே ஷர்ட்டை மாற்றிருக்க முடியும்? ஏன்னா அவர் காலையில் வரும்போது போட்டிருந்த ஷர்ட்டும் இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது போட்டிருந்த ஷர்ட்டும் ஒரே ஷர்ட், அதுவும் ஈரம் இல்லாமல் நார்மலாக தான் இருந்திருக்கு. போலீஸோட இந்த நடவடிக்கை திருப்தி இல்லாததால் கேஸ் சிபிஐக்கு மாறுது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச எந்த ஒரு க்ளூவும் சிபிஐக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதனால் இந்த கேஸை ஆரம்பத்திலேருந்து விசாரிக்கிறாங்க சிபிஐ. அந்த ஸ்கூலோட எக்ஸ் ஸ்டூடெண்ட்டான சுபம் அந்த ஸ்கூலில் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 12th அந்த ஸ்கூல்லையே டாப்பராக இருந்ததால் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதால் அவங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு சுபம். அந்த டியூஷனுக்கு சில 11th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அன்னைக்கு டியூஷனில் யாருமே படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாரும் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சுபம் கிட்ட பேசியிருக்காங்க. சேஃப்டி அண்ட் ப்ரைவசி காரணமாக அந்த பையனோட பேரை இங்கே நம்ம ரிவீல் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த பையனோட பேரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி சுபம் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட், அண்ணா உங்களுக்கு தெரியுமா, இவன் அதாவது அந்த எக்ஸ் இன்னைக்கு எக்ஸாமுக்கு லேட்டாக வந்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை ஒன்று ஒன்றா சுபம் கிட்ட சொல்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் லேட்டாக எக்ஸாமுக்கு வந்தப்போ டீச்சர் அவங்ககிட்ட வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸ் கிட்ட வந்து, ஏன் எக்ஸாமுக்கு லேட்டாக வந்த, டீச்சர் அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸ், நான் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கும்போது வாஷ்ரூம்க்கு வெளியில் காரிடாரில் பிரத்யுமன் ரத்தத்தோடு கிடந்ததை பார்த்தேன். உடனே ஹெல்ப்னு கற்றுனேன். அப்போது அதை பார்த்த டீச்சர்ஸ் அங்கே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கான். பிரத்யுமன் அங்கே கிடந்ததை பார்த்தப்போ என்னோடய தம்பியே அங்கே கிடந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்கான் எக்ஸ். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? போலீஸ் ரெக்கார்ட் படி க்ரைம் சீனை முதல்ல வந்து பார்த்தது கார்டனர் ஹர்பல் சிங். ஆனால் எக்ஸ் மறுபடியும் நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான்.
அந்த மர்டரை பற்றி மறுபடியும் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அதை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததால நான் தான் அதை பண்ணியிருப்பேன்னு எல்லோரும் நினைப்பாங்கல்ல, ஏன் நீ கூட நினைப்பல அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசியிருக்கான். அதுக்கப்புறம் எக்ஸோட சில ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தப்போ வாண்டடாகவே அவங்கக்கிட்ட வந்து, நான் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இப்போ உடனே வீட்டுக்கு போகணும், என் அப்பா அம்மாவை இப்போவே பார்க்கணும், அந்த சின்ன பையனை பார்த்ததுலேருந்து எனக்கு என் தம்பியோட ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்கான். 2 மாதம் கழித்து சிபிஐ ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பிரத்திமோன் கேஸில் ஜெயிலில் இருக்கிற அசோக் குமார் ஒரு இன்னசென்ட் அப்படின்ற ஒரு ஹெட்லைனோட நியூஸ் ரிலீஸ் ஆகுது. இன்வெஸ்டிகேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜை ரிவ்யூ பண்ண சிபிஐ அதில் அசோக் குமார் வாஷ்ரூம்க்கு போயிட்டு வந்ததை நோட் பண்ணுறாங்க. ஆனால் அது கூடவே எக்ஸும் அந்த வாஷ்ரூம்க்கு போயிட்டு வந்ததை கவனிக்கிறாங்க. அவனோட பேக்கெட்டில் பெரிய பொருள் இருக்கிற மாதிரி பல்ஜாக தெரிஞ்சிருக்கு. மேபி அதுதான் மர்டர் வெப்பனாக இருக்குன்னு நினச்சி எக்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க சிபிஐ. அப்போது தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருது. எக்ஸோட ஃப்ரெண்ட்ஸை கொஸ்டின் பண்ணும்போது எக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தெரிய வருது. எக்ஸாமை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, அது ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கண்டிப்பாக நடக்காதுன்னு எக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். எக்ஸோட ஃபோனை வாங்கி செக் பண்ணும்போது அதில் மர்டருக்கு மொதல் நாள் எப்படி பாய்சன் கொடுக்கறது, எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எரேஸ் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணியிருந்திருக்கான். இதை கவனிக்கிறாங்க சிபிஐ. சிபிஐயோட ப்ரெஷர் தாங்க முடியாத எக்ஸ் அகாடமிக்கில் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட். கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறான். தான் எப்படியாவது இந்த எக்ஸாமை நிறுத்தணும்னு நினச்ச எக்ஸ் அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி ஒரு நைஃபை எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறான். அங்கே இருந்த பிரத்திமான கழுத்தில் பயங்கரமாக வெட்டுறான். நைஃபை பதட்டத்தில் அங்கேயே போட்டுட்டு ஓடி வந்துட்டான். உண்மையை ஒத்துக்கிட்டதால் ஜுவனலுக்கு அனுப்பப்படுறான் எக்ஸ். ஆனால் அசோக் குமார் ஏன் இந்த கொலையை ஒத்துக்கிட்டான்? ரிலீஸ் ஆன அசோக் குமார் ஃபர்ஸ்ட் 2 மாதம் யாரையுமே மீட் பண்ணலை. ப்ரெஸ், மீடியா எல்லோரும் கொஸ்டின் பண்ணியும் யாரையுமே மீட் பண்ண அவன் ஒத்துக்கலை. 2 மாதம் கழித்து மீடியாவை மீட் பண்ண அசோக் குமார், போலீஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, இதை ஒத்துக்க சொல்லி ரொம்ப அடித்தாங்க, வலி தாங்க முடியாமல் தான் இதை ஒத்துக்கிட்டேன், வெளியே வந்த 2 மாதம் என்னால் மூச்சு கூட சரியாக விட முடியல, அவ்வளோ அடி போலீஸ்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது, அதனால தான் இதை ஒத்துக்கிட்டேன்னு நியூஸில் சொல்லியிருக்கான். எக்ஸாமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு 16 வயசு பையன் எடுத்த கொடூரமான முடிவு தான் இந்த கேஸ். என்னோட பார்வையில் இதுக்கு முதல் காரணம் மொபைல் ஃபோன். எதை வேணாலும் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கிற இந்த மொபைல் ஃபோன் ஒரு வெப்பன். எதையும் அதோட யூசேஜை தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொபைல் ஃபோன் அவசியமாகி போன இந்த காலத்தில் பேரண்ட்ஸும் அவங்க கண் பார்வையிலேயே தன்னோட குழந்தைங்கள வச்சுக்கிறது தான் ஒரே வழி. இந்த கேஸை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.